ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஸ்நாக் அண்ட் மீல். இன்னைக்கான ரெசிபி ஈஸியாக பண்ணக்கூடிய காரசாரமாக மட்டன் மிளகு மசாலா தான். இந்த ரெசிபிக்கு நான் 300 கிராம் போன்லெஸ் மட்டனை வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 ஸ்பூன் காய்ந்த மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து 1/2 லெமனை நல்லா புழிஞ்சி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி 1 மணி நேரத்துக்கு மேரினேட் பண்ணுங்க. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணி 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 4 கிராம்பு, 1 அன்னாசிப்பூ, 2 ஏலக்காய், 1 மராத்தி மூக்கு, 1 பச்சை மிளகா, 2 வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் மேரினேட் பண்ணி வச்ச மட்டனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு பரட்டி விட்டு குக் பண்ணுங்க. 1 கப் அளவு தண்ணி சேர்த்து டேஸ்ட் செக் பண்ணிட்டு தேவைன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் 7லேருந்து 8 விசில் வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. மட்டன் நல்லா வெந்ததும் தண்ணி நிறைய இருந்தால் அது நல்லா வாட்டிக்கோங்க. பஞ்சு மாதிரி மட்டன் நல்லா வெந்ததும் கடைசியாக அதில் கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிடுங்க. அவ்வளோதான், ஈஸியாக காரசாரமாக டேஸ்டான மட்டன் மிளகு மசாலா ரெடி. இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எனி ஒன் கேன் குக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்நாக் அண்ட் மீல். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.